அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். மற்றொரு விஷயமாக உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் நிறைவான ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கிருபையையும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர் முறையில் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். ஏற்கனவே இதை நாம் வாசிக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து நேரடியாக செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் கடந்து செல்வோம். என் கண்களையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியில நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு தலைப்பு உண்டு. இந்த செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்கின்ற போது இது வேண்டாம் என்று யார் சொல்வார்கள்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கடவுள். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு வந்து அவரை ஆராதித்து தொழுது கொண்டு ஆசீர்வாதத்தோட நிறைவாய் நாம் செல்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லா நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் அவரால் வந்தது. யாக்கோபு நிருபத்திலே பார்க்கின்ற போது நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி, ஆகவே இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதனை முடிவிலே எல்லாருக்கும் போதகராக ஆசாரியனாக வழங்குகின்ற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இதற்கு பெயர் ஆசாரிய ஆசீர்வாதம், priestly blessing அல்லது ஆரோனிக் பெனடிக்ஷன், ஆரோனின் ஆசீர்வாதம் அல்லது ஆசாரியன் ஆசீர்வாதம் என்று சொல்லி இதற்கு பெயர். நாங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கிறோமே தவிர நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு காரணர் அல்ல. Just we are the spokesperson. We pronounce the blessings, but God will come down among us and He will bless us. அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். மறுபடியும் நான் படிக்கிறேன். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவரை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இப்படி சொல்லப்படுகின்ற போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சோ நாங்கள் சொல்வது முக்கியமல்ல, ஆனால் எங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற அவருடைய வார்த்தை அந்த ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. அப்பொழுது அவரே நமக்கிலே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் வந்து சேர்க்கிறது. So we are all equal before God. ஆகவே இந்த மனநிலையோடு கூட இப்பொழுதுமாய் கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஏற்கனவே சொன்னது போல God is the origin of all the blessings. தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் கடவுள். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவளை ஆசீர்வதித்து அவர்களை பலுகி பெருகும்படி செய்து
அவர்களுக்கு பூமி நிரப்பவும் இந்த உலகத்தில் படைத்த எல்லாவற்றின் மேலும் அவர்களை அதிகாரியாகவும் அவர் படைத்தார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம். பெராக்கா என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் ஆசீர்வாதம். பாராக் என்ற verb to bless. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பம் இல்லையா? நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பம் என்று இருக்கின்ற போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் தான். நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவரை கடுமையாக தண்டித்தார். பாவம் வந்தது, சாபம் வந்தது, நரகாக்கினைக்கு அவர்கள் ஆளானார்கள், மரணம் வந்தது. அவற்றிலிருந்து விடுவிக்க நம்மை படைத்த கடவுளே நம்முடைய ஒரே பிராணகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஒரு விமோசனத்தை நமக்கு கொடுத்தார். ஆகவே உலக வாழ்விலே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதாவது ஆசீர்வாதமும் உண்டு, ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையும் உண்டு. நோயற்ற வாழ்வும் உண்டு, நோய் உள்ள வாழ்வும் உண்டு. கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, சந்தோஷமும் உண்டு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு இது மாத்திரம் இருந்தால் சந்தோஷமே பட்டிருந்தால் இன்னொரு பக்கம் துக்கம் என்பது தெரியாது. துக்கம் என்பது நமக்கு தெரியவில்லை என்றால் மற்ற மக்கள் படுகின்ற வேதனைகளை பற்றி நமக்கு அக்கறை இல்லை என்பது அர்த்தம். ஆகவே ஒருவருக்கொருவர் நாம் நம்முடைய பாரங்களை சுமந்து கொள்ள வேண்டும், கஷ்ட நஷ்டங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். சமாதானமாய் சகோதரத்துவ அன்பிலே நாம் வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் முதலாவதாக பார்க்கின்ற போது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை முதலாக அங்குதான் வருகிறது. அங்கே பறவைகள், நீரில் வாழும் ஜந்துக்கள், பட்சிகள் இவைகளை ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகுதான் ஆதியாகமம் 1:27-28 கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை எல்லா படைப்புகளுக்கும் மகுடமாக அவர்களை படைக்கிறார். 88ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4:8 பாருங்கள். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அவரை படைத்தார். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மனுஷனை படைத்தார். இன்றைக்கு மனுஷன் அடக்கி ஆளாத ஒரு கடவுளை படைப்பு எதுவுமே இல்லை. ஆனால் God is in control. நம்மை அடக்கி ஆளுகிறவர் அவர், உலகத்தை அடக்கி ஆளுகிறவர் அவர். He is Almighty God, சர்வ வல்லவர், எல் ஷடாய் என்று சொல்லி எபிரேய வார்த்தையிலே பார்க்கிறோம். சர்வ வல்ல கடவுள். பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த 2024ஆம் வருடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இந்த 2025 பெறுவோமா என்றால் இன்னும் அதிகமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதமும் வரும், அதே நேரத்தில் வேதனைகளும் வரும். ஆனால் வேதனைகளின் மத்தியிலே நம்மை கைவிட்டு போக அவர் மனுஷகுமாரன் அல்ல. மனுஷர்கள் கைவிட்டு விடுவார்கள், அவர் நம்மை கைவிடாத தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மோசேக்கு சொன்ன தெய்வம் அவருக்கு பின்பாக வந்த யோசுவாவுக்கும் சொல்லி அவரை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு கடந்த வருடத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இந்த வருடத்திலும் உண்டு. ஒருவரை பல்வேறு பிரச்சனைகளிலே, நோய்களினாலே ஒருவரை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேதனைகளினால் சூழ்ந்திருக்கலாம். இந்த வருடத்திலே கடவுள் அந்த நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு மரித்தது நிமித்தமாக இன்னும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் இதனுடைய பின்னணி குறித்து பார்க்கின்ற போது, பேக்ரவுண்ட் ஆஃப் தி பிரிஸ்ட்லி பிளெஸிங் என்று பார்க்கின்ற போது, ஆசாரிய ஆசீர்வாதம் மூலமாக கடவுள் இஸ்ரவேல் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவு கொள்கிறார். இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நீயும் நானும் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறோமே, அதை அவர் நினைவு கொள்ளுகிறார். நினைவு கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சகல நாச மோசங்களிலிருந்தும் கேடுபாடுகளிலிருந்தும் விடுவித்து அவருடைய வாழ்க்கை தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதமாக வழங்குகிறார். இதுதான் ஆசீர்வாதம். அன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கொடுக்கிறார். புரிஞ்சுக்கல? அன்கண்டிஷனல் பிளஸிங்.
ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கின்ற போது அங்கே எந்த விதமான ஒரு கண்டிஷனையும் அவர் போடாமல் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் எல்லார் மேலும் சூரியன் உதிக்கிறது, எல்லார் மேலும் மழை பெய்கிறது, எல்லார் மேலும் காற்று வீசுகிறது. நல்லவர் கெட்டவர்கள் வீசுகிறதா? மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்து விடுவான், மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்து விடுவான். கடவுள் இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்று என்று அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கிறவர், தாராளமாக கொடுக்கிறவர். இதைத்தான் கவிஞர்கள் கூட எழுதுகிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் கொடுக்கிறவர். எல்லா இதனுடைய அடிப்படையை பார்க்கின்ற போது வேதம், கர்த்தருடைய வார்த்தை தான் இதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல இங்கே நாம் பார்க்கிறோம், 3 முறை அந்த ஆசீர்வாதத்துல கர்த்தருடைய பெயர் இருக்கிறது. The name Yahweh appears 3 times. இல்லையா? கர்த்தர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. 3 முறை கர்த்தர் the Lord என்று வருகின்ற போது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற காரியம், திரியேக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கடவுளாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது முதலாக சொல்லப்பட்டது எங்கே என்றால் லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல 23ஆம் வசனத்துல ஆரோன் தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். 22ஆம் வசனம் 23 லேவியராகமத்துல அதை பார்க்கிறோம். Aaron lifted his hands towards the congregation blessed. எல்லாரையும் தன்னுடைய கைகளை உயர்த்தி. ஆகவே தான் இன்றைக்கு கடைசி ஆசீர்வாதத்தை சொல்லுகின்ற போது 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுகின்ற ஒரு காரியம். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். நாம் உள்ளே இருந்து சொல்லுகிறோம், ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ளாக இருந்து இந்த ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோம். ஆனால் அன்றைக்கு சொல்லப்பட்டது எந்த இடத்துல என்றால் என்ட்ரன்ஸ், அந்த நுழைவு வாயில் இருக்கிறதுல மெயின் கேட், மெயின் என்ட்ரன்ஸ், சர்ச்சை உள்ள அந்த இடத்துல தான் போய் ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் நாம் இங்கேயே ஆற்றிலேயே அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறோம். ஆனால் ஒரு சில திருச்சபைகளிலே அந்த மெயின் டோர் கிட்ட போய் சொல்லுகின்ற காரியத்தை நான் கூட செய்திருக்கிறேன். படிக்கின்ற காலத்துல பிடி எம்டிஎஸ் பண்ணுகிற காலத்துல மற்ற திருச்சபைகளுக்கு இன்டர்ன்ஷிப் போடுகின்ற போது சிஎஸ் சபையில சில லுத்தரன் சபைகளிலும் அப்படி செய்கிறார்கள். ஆனால் நமக்கு வசதியாக இங்கேயே நம்முடைய மக்களை பார்த்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு காரியத்தையும் நாம் பின்பற்றுகிறோம். ஒருவேளை அது தவறு என்றும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, சபையில மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இந்த ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. வேற ஏதாவது ஜெபப்படுத்தி போகும்போது நம்ம சொல்றோமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த காரியத்தை சொல்லுவோம். ஆசீர்வாதம் என்பது எல்லா இடத்திலும் எல்லா மனுஷருக்கும் உரியது. அதை கொடுக்க வேண்டிய இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆசீர்வதியுங்கள், கூடுமான வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருங்கள் என்று கடவுள் சொல்கிறார். எல்லா நல்ல காரியங்களை ஆண்டவர் உபதேசிக்கிறார். அதை பின்பற்றி செல்ல முடியாத படித்து நாம் அநேக நேரங்களில் தவறி போகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்குமாய் பார்க்கின்ற போது அங்கே அவர் சொல்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். The Lord bless you and keep you. ஆதியாகமம் 12:2 பார்க்கின்ற போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தெய்வம் அவருடைய சந்ததியிலே வந்த உன்னையும் என்னையும் கூட புதிய இஸ்ரவேலராய் அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற உனக்கும் எனக்கும் கூட இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் பட்சபாதம் இல்லாத கடவுள். He is impartial God. ஆகவே இந்த புதிய வருடத்திலே கர்த்தருக்கு நாம்
மனமார்ந்த நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யாரோ ஒருத்தருக்கு அல்ல, வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற்ற அருமை பிள்ளை யூலின் கிறிஸ்டிக்கும் பெற்றோருக்கும் அவருடைய ஞான பெற்றோருக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே கிடத்தப்பட்டிருக்கின்ற அருமை கை குழந்தை திரு திருமதி ஜார்ஜ் அவருடைய குழந்தைக்கும் கூட இந்த ஆசீர்வாதம் பெரிய வயது முதிர்ந்தவர்களுக்கும் உண்டு. இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது, இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி இப்பொழுது கூட நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. சோ என்னென்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கின்ற போது ஒரு சில காரியங்களை இங்கே பட்டியலிட்டு சொல்கிறேன். நல்ல ஒரு விளைச்சல் அறுவடை, ஃப்ரூட்ஃபுல் ஹார்வெஸ்ட். இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோம் என்றால் இது ஆசீர்வாதத்தின் ஒரு பலன். நிலத்துல விதைக்கும் போது தண்ணீர் ஊற்ற வேண்டும். அந்த தண்ணீரை கடவுள் கொடுக்கிறார், அந்த விதையை நமக்கு கொடுக்கிறார், அதன் மேல் காற்று வீசப்படுகிறார், அதன் மேல் சூரிய வெளிச்சம் பட செய்கிறார், எல்லாம் வருகிறது. நாம் உழைக்கிறோம், ஆனால் விளை செய்கிறவர் கர்த்தர். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அவரு சொல்லுங்க ஆகாது, அவர் கட்டளையிடாத பட்சத்துல எதுவும் நடக்காது. இன்றைக்கு விளைச்சல் அதிகமாக வருகிறது என்றால் பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நாம் மாத்திரம் சாப்பிட்டால் போதுமா? எல்லாரும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆகவேதான் இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லி 2003ஆம் வருடத்துல வந்தது. எல்லாருக்கும் எல்லாம், அதாவது உணவு கிடைக்க வேண்டும். அதாவது தனி மனிதன் ஒருவருக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம் என்று சொல்லி பாரதியார் சொன்னார். நேற்று கூட அந்த கருத்தை சொன்னேன். அவன் எல்லாரும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். அது ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு குறைந்து போயிருப்பதற்கு காரணம் சரியானபடி பருவமழை இல்லை, சரியானபடி வெயில் இல்லை, கிளைமேட் சேஞ்சஸ் வருகிறது, குளோபல் வார்மிங் வருகிறது. காரணம் என்ன? மனுஷர்கள் நீங்களும் நானும் செய்கின்ற தப்பிதத்தின் நிமித்தமாக அந்த பருவநிலைகள் எல்லாம் மாறி போகிறது. கிளைமேட் சேஞ்சஸ், மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை வருவதில்லை. அதுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கின்ற இந்த கிரீன் கேஸ் எமிஷன், இங்க இருக்கின்ற இந்த அதாவது ஏர் பொல்யூஷன், எவ்வளவு காரியங்களை நாம் நம்மையே கெடுத்துக் கொள்கிறோம். நமக்கு மாத்திரமல்ல, முழு கடவுளுடைய படைப்புக்கும் நாம் வேதனை ஏற்படுத்துகிறோம், ஆபத்தை ஏற்படுத்துகிறோம். ஆகவேதான் நேரத்திற்கு மழை வருவதில்லை. இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் அந்த தடைகளாக படிக்கலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்க்கின்ற போது ஆடு மாடுகளின் பெருக்கும். அந்த காலத்துல நிறைய ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஏர் மாடுகள், வேலைக்காரர்கள் என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு அதாவது மக்களை கூட அதிகமாக கடவுள் கொடுத்திருந்தார், இன்க்ரீஸ் ஆஃப் கேட்டில் என்று சொல்லி. இன்றைக்கு மிருகங்கள் வருவதனால என்ன பிரயோஜனம்? மிருகங்களால நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குதா? அது காட்டுல இருக்குது, நாட்டுல இருக்குது, எந்த போட்டோம் அப்படின்னு சொல்லி இல்ல. நீயும் நாம் சாப்பிடத்தக்கதாக கடவுள் அதை கொடுத்துட்டாரு. பாருங்க, நீ நியூ இயர் அதுமா விசேஷமா நீங்க போயிட்டு விசேஷமா செய்ய மாட்டீங்களா? வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு வச்சு செய்தா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களாம் கூச்சல் போடுவாங்க. என்ன இது புதிய நாள், விசேஷமா செய்யணும், விசேஷம் செய்யணும்னா உடனே என்ன நான்வெஜ் செய்யணும். சோ இந்த ஆடு மாடுகளின் பெருக்கம் என்று சொல்லுகிற போது இது ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, சக்சஸ் இன் ஆல் அண்டர்டேக்கிங்ஸ், நாம் கைட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 26:12 பார்க்கின்ற போது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்காக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த இதன் பிரகாரமாக பார்க்கின்ற போது உபாகமம் 28:2 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்து 14ஆம் வசனம் வரைக்குமா அங்கே ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு விலாவாரியான விஷயங்கள் போடப்பட்டிருந்த we could see a complete account of about the blessings in Deuteronomy chapter 28 verse 2 to 14. அங்கே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் எண்ணெயும் உன் மாப்பிசை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து, பொசஷன் ஆஃப் வெல்த். இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறவங்க சும்மா இல்லை,
ஆஸ்தி அந்தஸ்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் இல்லையா, சொத்து சுகம், ஐஸ்வர்யம், வளர்ச்சியின் பெருக்கம், செழிப்பு, இதெல்லாம் யாரிடத்திலிருந்து வந்ததுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இந்த ஆசீர்வாதத்திற்கு அவரே காரணம். So we received several favors and blessings from God: properties and assets, riches, material goods, prosperity and belongings. முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அதாவது இன்னும் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கோம். நிலம் இல்லையா, நிலத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உண்டு இல்லையா. காரணம், மனுஷன் என்ற பெயருக்கு ஆதாம் என்று சொல்லி, அந்த ஆதாம் எதிலிருந்து எடுக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். ஆகவே தான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லி ஆட்டி படைக்கின்ற காரியங்கள் இருக்கிறது. ஆசைப்பட வேண்டியதுதான், பேராசைப்படக்கூடாது என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆசைப்படலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி புத்தர் சொன்னார். ஆனால் என்னுடைய ஒரு அதாவது எண்ணம் என்ன என்றால், ஆசை என்பது மனுஷனுக்கு தேவை. அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் ஆசைப்படுவது நல்லது. ஒரு குறைவா மார்க் எடுக்கிற மாணவன் நல்லா படித்து நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை டிஸ்டிங்ஷன் இல்லை எக்ஸாம்பிளரி ரேங்க் எடுக்கிறது தப்பு இல்லையே. ஒரு சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலைக்கு போகிறது தப்பு இல்லையே. ஒரு ஏழை கூலி தொழிலாளியின் மகன் வருங்காலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிறது தப்பு இல்லையே. அது ஒரு ஆசைப்பட வேண்டும் இல்லையா. ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது. நிலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 35:12 அங்கே நான் பார்க்கிற போது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணின தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, புத்திர சந்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஃபர்டிலிட்டி, புத்திர சந்தானத்தை உண்டு பண்ணும் சத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இது ஏதோ அப்படியே வந்தது, உலக பிரதானமான காரியம், என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ என்று அல்ல. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1-ம் 26, 27, 28 சொல்கின்ற போது, நீங்கள் பலுகி பெருகும்படி செய்தார் என்றால் அந்த ஆசீர்வாத புத்திர சந்தானத்தை கொடுக்கிறவர் கடவுள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஆஸ்தி அந்தஸ்துகள் என்பது நம்மிடத்தில் இருந்தால் கூட பிள்ளை செல்வம் என்று இல்லாமல் இருந்தால் அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. We could see a vacuum there இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடத்தை நாம் காணாதபடிக்கு கடவுள் நம்மை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணும்படியாகவும் செய்கிறார். 122 சங்கீதத்தில் சொல்லுவோம். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய அதாவது உச்சகட்டம் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு இன்னும் எந்த அளவில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அது போன்ற அறிவிக்கிறவர்களே பார்க்கணும். கொள்ளு பேரபேத்திகளையும் பார்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கணும். ஒருவேளை அந்த பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல. உங்களை தொடர்ந்து பலப்படுத்துவார். எத்தனையோ பேர்களுக்கு இல்லை, அதற்காக அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கடவுள் அவர்களை வெறுத்து விட்டார் என்று சொல்ல முடியாது. அவர்களும் கடவுளின் பிள்ளைகள். மற்ற காரியங்களினாலே அவரை பலப்படுத்துவார். ஆரோக்கிய வாழ்வு. இன்றைக்கு ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா. என்னதான் பணம் இருந்தாலும் சரி, உடல்நல குறைவு என்று ஏற்படுகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத படிக்க நாம் தவிக்கிறோம். கொரோனா வந்த பிறகு பணம் எக்கச்சக்கமாக இருந்தது எல்லா நாடுகளிலும். ஆனால் அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கிடைக்காத படிக்கு எத்தனையோ மக்கள் பணத்தை வாரி இறைத்தும் அவர்களால் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆரோக்கியமாக வாழத்துக்காக கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் உலக பிரகாரமாக நோய் வாய்ப்படுகின்ற போது நாம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா போகக்கூடாதா? சொல்லுங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நோய் வாய்ப்படுகின்ற போது ஆஸ்பத்திரிக்கு போகணுமா போகக்கூடாது? போகணும். நோயாளிக்கு வைத்தியன் என்று சொல்லி வேதத்தில் பார்ப்போம். போக வேண்டும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். சோ இப்படி செய்கிற போது கர்த்தருடைய
கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். ஏனென்றால் நாம் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்மை சுகப்படுத்துகிறவர் கடவுள். உன்னை குணமாக்கும் பரிகாரியாக கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்மை கைவிட மாட்டார். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொன்ன தெய்வம் நம்மை சுகப்படுத்துவார். நம்முடைய குடும்பங்களில் கூட எத்தனையோ மக்கள் மரணத்தின் விளிம்புக்குள்ளாக சென்று மீண்டு வந்தார்கள் என்றால் நாம் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் நம்ம மேல் கரிசனை உள்ளவர், மனதுருக்கமுடையவர். அவர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவார். உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் பலப்படுத்தி அவரை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வெற்றி வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். விக்டோரியஸ் லைஃப். இன்றைக்கு நாம் வெற்றி பெறுகிறோம், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கடந்து செல்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்விலே முன்னேறி செல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கடவுள். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவர் நம்மை காக்கிறவர். not only blessing but also God protects us. எந்த காரியங்களில் இருந்து நம்மை அதாவது பாதுகாக்கிறார் என்றால், நாம் விதைக்கிறோமே அந்த விதைகள் ஒருவேளை எல்லா பூச்சிகள், அதாவது இந்த பறவைகளுக்கும் கட்டளையிட்டால் கடவுள் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு கொண்டோம். ஆனால் அவைகளை கட்டுப்படுத்துகிறார் இல்லையா? சில கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது. வறட்சி ஏற்படுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது, அதிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறார். எப்பாவது வருகிறது வறட்சி பஞ்சம் என்று சொல்லி, அதற்கு முன்பதாகவே சில அதாவது வருமுன் காப்போர் திட்டம் இல்லையா? பஞ்சம் வரப்போது, மழை இல்லாமல் போகும்போது, இல்லை புயல் வரப்போகுதுன்ற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த ஞானத்தையும் கடவுள் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். விரோதிகளிடமிருந்து அந்த காலத்தினுடைய அந்த ஏன்ஷியன் கான்டெக்ஸ்ட்ல பார்க்கின்ற போது விரோதிகளிடமிருந்து மற்ற நாடுகளுடைய படையெடுப்புகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். நமக்கு அந்த அச்சுறுத்தல் உண்டா? பாகிஸ்தான் எப்பொழுதுமே சொல்லப்படும், பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு என்று சொல்லி நம்முடைய பொலிட்டிஷியன்ஸ் கூட அதே ஒரு பகடைக்காயாக வைத்துக் கொண்டு அவங்களுக்கு அது ஒரு ட்ரம்ப் கார்டு. இப்ப இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் எந்த ஒரு விஷயம் சரி, பாகிஸ்தான் சொல்லிட்டாரு, அவரு இவர் இதை சொல்லிட்டாரு, இவர். சோ பகைமை உண்டு பண்ணுகின்ற ஒரு காரியம். ஆனால் அவரிடத்திலிருந்து எந்த ஆபத்தும் வராதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்முடைய ராணுவ வீரர்கள் நம்மை இரவும் பகலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற காரியங்கள் எல்லாம் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்கான அடையாளமாக பார்க்கிறோம். வெளிநாடுகளில் இருந்து படையெடுப்புகள், இன்றைக்கு வெளிநாட்டினர் வந்து நம்மை ஆட்சி செய்ய அல்ல, we have our own sovereign government இல்லையா, அத்தாரிட்டி. மற்றவர்கள் தலையிட்டு முடிவெடுக்க அல்ல, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இதை தீர்மானித்து இந்த காரியங்களை வெளியிடுகிற காரியத்தை நம்ம பார்லிமெண்டரி டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ப்ரொடெக்ஷன் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். சங்கீதம் 91:11 பார்க்கும்போது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தம் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். நம்ம போறோம், வீட்டை விட்டு நம்ம காலையில வேலைகளுக்கோ இல்ல பள்ளிக்கூடத்துக்கோ போறோம், மற்ற இடங்களுக்கு போறோம், வீடு வந்து சேர்கிறோம் என்பது நிச்சயம் கிடையாது. நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற ஒரு அனுபவம் தான் நமக்கு உண்டு. வெளியே போறோம், சுவாமி உங்களுடைய கிருபினாலே நாங்கள் போகிறோம், கோவில் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ஜெபித்துட்டு போறோம். கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். படுக்க செல்லுகிறோம், காலையில எழுவோம் என்ற நிச்சயம் கிடையாது. ஆனால் அலாரம் வச்சு படுக்கிறோம் இல்லையா? நம்பிக்கை, கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு காரியம், அதுதான் விசுவாசம். இங்கே வாழ்கின்ற போதும் சரி, அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. மேலோகத்திலே அவரோடு வாழ்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கூடாத படித்து கடவுள் இந்த வருடத்திலும் நமக்கு கூட்டி கொடுக்க இருக்கிறார். அவரை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு, அவர் பயப்படுகின்ற மக்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தில் பார், கர்த்தர் யோபையும் அவன் வீட்டாரையும் வீட்டார் அனைத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டார். இன்றைக்கு கர்த்தருக்கு நீயும் நாம் பயப்படுகின்ற போது நம்முடைய வீட்டை, நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பார். பிசாசு அண்ட முடியாது. துஷ்ட மனுஷர்கள், அவருடைய செய்கைகள், சதி திட்டங்கள், சூழ்ச்சிகள் நம்மை மேற்கொள்ளார், நம்மை பாதுகாப்பார். கடைசியாக பார்க்கின்ற போது, கர்த்தர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க செய்து உண்மையில் கிருபையாக இருப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்று சொல்லி, இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு காரியம் என்னென்றால், தமது திருமுகத்தை, அவருடைய முகத்தை நம்மேல்
வீச செய்து பிரகாசிக்க செய்ய நாமும் பிரகாசிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய முக பிரகாசம் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 32:30 பார்க்கிறோம். யாக்கோபு, தேவனை நான் முகமுகமாய் பார்த்தே உயிர் தப்பி பிழைத்த யாருமே பிழைத்தது இல்லை அவரை பார்த்து. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஆகவே தான் அந்த இடத்துக்கு ஒரு பெயரை வைத்தார். நம்முடைய கிளை சபைக்கு அந்த பெயர் உண்டு, பேரிகை. என்ன சர்ச்சு பேர் என்னதான் சொல்லுங்க? பெனியல். பெனியல் சர்ச். பெனியல் என்றால் ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகம் என்ற அர்த்தம். புரிஞ்சுங்களா? கர்த்தருடைய முகம் என்ற அர்த்தம் பெனியல், ஃபேஸ் ஆஃப் காட். இங்கே கர்த்தருடைய திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க செய்து பிரகாசமுள்ள முகம் என்று பார்க்கின்ற போது அதுதான் ஆசீர்வாதம். கடவுள் சந்தோஷமா இருக்கிறார். ஷைனிங் ஃபேஸ் இஸ் a symbol of benevolence of favor. கடவுளுடைய தயை, காருண்யம் பிரகாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. நீயும் நாம் நடக்கின்ற விதத்தை பொறுத்து இருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இரண்டு பக்கம் வைக்கிறார். அவர் பிரியமாய் நடக்கின்ற போது ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபம் என்று சொல்லி, கர்த்தர் விரோதமாய் கர்த்தர் பிரியமில்லாய் நடக்கின்ற போது கடவுள் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வார். ஹைடிங் ஆஃப் காட்ஸ் ஃபேஸ் இண்டிகேட்டிங் ஹிஸ் ஆங்கர். உபாகமம் 31:17-18 பார்க்கின்ற போது அவருடைய முக தோற்றத்தை பார்க்கும். டார்க் ஃபேஸ், க்ளூமி ஃபேஸ், பேல் ஃபேஸ், கருத்த முகம், துக்கம் நிறைந்த முகம், வெளுத்த முகம். அப்படி இருந்தா அவர் காட்ட மாட்டார். ஏன்னா நீயும் நாம் செய்கின்ற அந்த காரியத்தை அதனுடைய அந்த கோபாக்கினையுடைய அடையாளம் தான் முகம். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். மனதிலே எந்த அளவுக்கு அவருக்கு வேதனை ஏற்படுகிறது, நீயும் நானும் வேதனை ஏற்படுத்துகின்ற போது அவருக்கு முகம் கருத்திருக்கும், அதை காட்ட மாட்டார். அது ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. இட் இஸ் நாட் தி சிம்பிள் ஆஃப் பெனிவோலன்ஸ் ஆஃப் ஃபேவர், பட் இட் இஸ் a curse என்று ஆகிறது. ஆகவே கர்த்தர், ஆகவேதான் அந்த ஆசீர்வாதத்திலே உம்முடைய கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருப்பாராக. கிருபையினாலே அதை கொடுக்கிறார். நீயும் நானும் தகுதியற்றவர்கள், but he gives this great blessings through his grace. Grace is nothing but God's love, loving the unlovely. தகுதியற்ற நமக்கு கிடைத்த கர்த்தருடைய ஒரு ஈவு. ஆகவே பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து சமாதானம் என்ற ஒரு கடைசி வார்த்தை சொல்கிறார். உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இன்னைக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற போது என்ன நடக்கிறது பிரியமானவர்களே? Peace is nothing but the freedom from all disaster in all aspects of one's life. நம்முடைய வாழ்விலே நடக்கின்ற எல்லா, அதாவது அழிவு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை தான் ஆசீர்வாதம். எதிலிருந்து அழிவு வேதனைகள் வருகிறது என்று நம்ம you cannot define. ஆனால் அவைகளிலிருந்து நம்ம தூக்கி எடுத்து நிறுத்துறாங்க, அதுதான் ஆசீர்வாதம். that is peace, that is shalom. it is a state of wholeness. சம்பூர்ணம். என்ன இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? சேமமா இருக்கீங்களா என்று பார்க்கின்ற போது it is a fullness of well being. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். உங்கள் மத்தியிலே இந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறோம். நாங்கள் just we are the spokesperson. நாங்கள் கடவுள் யாரு? பெருங்காயம். நாங்கள் பெருங்காய டப்பா. புரியுதுல? சோ ஆனால் இந்த ஊழியக்காரரை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் என்றால் அதனை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்கள் அல்ல ஆசீர்வதிப்பது, அவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணமாக இருந்த கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் வாழ கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.